So guys, Intermediate people can go to the near the end of the video. part 3 வீடியோ இது. இன்னைக்கு நம்ம ஆக்ஷன்ஸ் தான். ஆக்ஷன்ஸ்னாலே வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வர வேர்ட்ஸாக நம்ம பார்ப்போம். ஸோ என்ன என்னது பார்க்குறோன்னா வாக், ஜாக், ரன், ஸ்விம், ஜம்ப், சி, ப்ரொனவுன்சியேஷன் கவனிச்சுக்கோங்க, மீனிங் அப்புறம் பார்க்கலாம். லுக், வாட்ச், லிசன், இயர், சென்ஸ், குக், boil, cut, put, take, get, wait, go, come, ride, make, do, have, speak, cry, say, tell, contain, help, fall, feel, scream. எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்கலாம். ஸோ வாக் நடக்கிறது. எப்படி யூஸ் பண்றதுன்னு நீங்க இது ஃபாலோ பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ லெட்ஸ் நாட் ஜஸ்ட் வாக், லெட்ஸ் ரன் ஃபார் 20 minutes. ஜாக், அதுக்கு மீனிங் என்னன்னா லெட்ஸ் நாட் ஜஸ்ட் வாக்னா நம்ம வாக் மட்டும் பண்ண வேணாம், நம்ம ரன்னும் 20 நிமிஷம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மீனிங். ரன்னா ஓடுறது. Jog, I was jogging in the nearby open space sometimes in 2023, 2024, 2025. நான் ஜாக் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு திறந்த வெளியில. கொஞ்சம் கொஞ்சம் சமயம் எப்பப்பனா 2023 இயர், 24 இயர், 2024 இயர் அண்ட் 2025 இயர்ல அப்படி. ஜாக்னா நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் நடுவில். ஸோ ரன், ஐ லவ் டு ரன் இன் தி ஓப்பன் ஏரியா வித் ஏர். எனக்கு ஓடுறது பிடிக்கும். இது திறந்த வழியில நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கு சொல்ல, அந்த ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணிட்டு நம்ம இங்க வேணா வித் ஃப்ரெஷ் ஏர்னு கூட போட்டுக்கலாம் சொன்ன மாதிரி. ஸோ ஸ்விம், ஐ லவ் டு ஸ்விம் ஆஸ் வெல். காஸ் பிகாஸ் பிகாஸ் இந்த ஸ்பெல்லிங்கே போட்டுக்கலாம். ஷார்ட் ஃபார்ம் பிகாஸ். So in the because I love to swim as well, because it's a low intensity cardio, if I'm not wrong here. எனக்கு நீச்சல் அடிக்க பிடிக்கும் அது கூட. ஏன்னா அது ஒரு ஒரு கம்மியான ஒரு அந்த கடினமா இருக்கிறது வந்து கம்மியான ஒரு ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி மாதிரி. ஃபங்க்ஷனல்னா கார்டியோனா ஃபுல் பாடி பாடி ஃபேட் லூஸ் பண்ற ஒர்க் மாதிரி. நான் தப்பா இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஐ லவ் டு ஸ்விம் ஆஸ் வெல் பிகாஸ் இட்ஸ் அது வந்து லோ இன்டென்சிட்டி கார்டியோ, ஃபேட் பேர்ன் பண்ற ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாத மாதிரி ஒரு ஈஸியான இன்டென்சிட்டி, ஒரு ஈஸியான ஒரு அந்த டஃப்னஸ்லயே பண்ணலாம், ஸ்விம் பண்ணலாம். அது வந்து அது நான் தப்பா இல்லைனா அது என்னோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை அப்படி சொல்லியிருக்கேன். So jump. Oops, I totally forgot to jump these days.
ஜம்ப் நான் ஜம்ப் பண்ணவே கொஞ்ச நாளா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ, நான் சுத்தமா மறந்துட்டேன் ஜம்ப் பண்றதுக்கு இந்த டைம்லலாம், இந்த டேஸ்ல, நான் இது போயிட்டு இருக்க டேஸ்ல, இப்பெல்லாம் வச்சுக்கோங்க. ஜம்ப்னா குதிக்கிறது. See, I have to see what's tomorrow yet to tell me. கொஞ்சம் டீப். எப்படின்னா, நான் இன்னும் பார்க்கணும். நான் நாளைக்கு வந்து என்ன சொல்றதுக்கு இருக்கோ இன்னும் என்ன இருக்கிறதோ இன்னும். அப்படின்னு சொல்லிட்டு. Look, I have been looking through whichever emotions and nature and world I'm coming across. I have been looking through whichever emotions and nature and world I'm coming across. நான் எல்லா என்னென்ன எமோஷன்ஸ் எனக்கு வருது, அப்புறம் நேச்சர் எப்படி எப்படி இருக்கு, வேர்ல்டு எப்படி இருக்கு, வேர்ல்டுனா பீப்புளை குறிக்கும், பீப்புள், அப்புறம் நம்ம இல்லாம நம்ம இருக்கிற இடத்த பேஸ் பண்ணி சொல்றது. நான் எதெல்லாம் வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கணும், எதெல்லாம் பார்த்துட்டு வரணும். நேச்சர்ல, வேர்ல்டு, அப்புறம் எமோஷனு, அது எல்லாத்தையும் கொஞ்சம் உள்நோக்கி பார்த்துட்டே வரேன் அப்படின்னு சொல்றாங்க. வாட்ச். ஐ டோன்ட் லைக் டு வாட்ச் கிரிக்கெட் மேட்ச் வித் இம்பல்ஸ். எனக்கு கிரிக்கெட் மேட்ச் வித் இம்பல்ஸ்னா அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு சைடு இருந்தாலும், அந்த நம்ம டீம் வின் ஆகணும், ஒரு ஃபைட்டிங் இல்ல இப்படி கூட வச்சுக்கலாம், ஒரு ஒரு ஃபைட்டிங் டோட்டல் இருக்கு, மேட்ச் நல்லா நிறைய சிக்ஸஸ் பார்க்கலாம், நிறைய ஃபோர்ஸ் பார்க்கலாம், ஸோ அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றப்ப அந்த ஒரு இம்பல்ஸ்ல பார்க்காம கொஞ்சம் சயின்டிபிக் பேக்ரவுண்டோட இந்த பால் போட்டா அந்த அந்த பேட்ஸ்மேன் எந்த ஷாட் ஆடுவான், அந்த அந்த பால் வந்து கரெக்டா அந்த டைம்ல அந்த டைம் ஆஃப் தி மேட்ச்ல போடுறது, அந்த மைண்ட் கேம் விளையாடுற மாதிரி இருந்ததுன்னா, இது மைண்ட் கேம் இல்லாம ஜஸ்ட் ஒரு ப்ரூட்டலா நம்மளுக்கு டக்குன்னு ஒரு ஃபீலிங் வரும் பாத்தீங்களா, அப்படி பார்க்கறது பிடிக்கலன்ற மாதிரி சொல்றேன். லிசன். ஐ ஹவ் ஸ்டார்டட் லிசனிங் டு த சாங்ஸ் அட் நைட்ஸ். நான் வந்து சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நைட் டைம்ல. அப்படி இயர் ஐ எம் இயரிங் தி வியானா ஸ்பீக்கிங். வியானான்றது ஒரு பொண்ணோட பேரு. நான் கேட்டுட்டு இருக்கேன் வியானா பேசுறத அப்படின்ற மீனிங். சென்ஸ். வி கேன் சென்ஸ் இஸ் காமெடி ஆஸ் இ கிராக்ட் இட். நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அந்த காமெடிய எப்போ அவனோ இல்ல அவரோ சொன்னாரோ அப்பயே. குக். மை ஆன்டிஸ் குக் ஃபார் அஸ். எங்க எங்க அத்தைங்க தான் எங்களுக்காக சமைக்கிறாங்க. பாயில். சிப்பிங் பாயில்டு வாட்டர் இன் வின்டர் கிவ்ஸ் தி ஃபீலிங் ஆஃப் கம்பேக்ட்னு சொல்லலாம், இல்லை கமா போட்டோம் அப்படியே வச்சுக்கலாம், இப்படியும் கூட சொல்லலாம். அந்த டோன்லயே நம்ம அந்த வேரியேஷன் காமிச்சிட்டு எப்படின்னா, சிப்பிங் பாயில்டு வாட்டர் இன் வின்டர் கிவ்ஸ் தி ஃபீலிங் காம்பாக்ட் அண்ட் வார்ம். பாயில் கொதிக்க வச்ச தண்ணியை வந்து அடிக்கடிக்க கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருந்தா நம்மளுக்கு ஒரு உணர்வை கொடுக்கும். உணர்வு என்ன மாதிரி உணர்வுனா, கொஞ்சம் இதமா இருக்காம சொல்லுவாங்க, இதமா ஒரு இதமா வச்சுக்கோங்களேன், அந்த மீனிங் தான். இப்படியே வச்சுக்கலாம், பாயில்டு வாட்டர், பட் ஒரு குடிக்க முடிகிற சூடுல இருக்க சொல்ல. மை அங்கிள் கட்டோட ஒரு சென்டென்ஸ். மை அங்கிள் helps my auntie in the cooking by cutting the vegetables. என்னோட மாமா தான் வந்து எங்க அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுவாரு சமைக்கிறதுல. எப்படின்னா,
காய்கறிகளை வெட்டி கொடுத்து. அப்படி. For tomato rice, put. For tomato rice, my auntie put the rice and water with tomatoes and onions in the cooker, if I wasn't wrong. ஸோ தக்காளி சாதத்துக்கு என்னோட ஆன்ட்டி வந்து சாதத்தையும் அப்புறம் தண்ணி அது கூட தக்காளி அப்புறம் வெங்காயத்தை குக்கர்ல போடுவாங்க. நான் தப்பா எதுவும் சொல்லலாம், அது அதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ taking a breath with conscious once in a while makes us to be in the present. Now, taking a breath with conscious once in a while makes us to be in the present. நம்ம மூச்சு கொஞ்சம் நம்ம உணர்ந்து மூச்சு எடுத்துட்டோம் விட்டுட்டோம் இருந்தா அப்பப்போ நம்மள அது நிகழ்காலத்து பிரசன்ட்லயே வச்சுட்டு இருப்போம். Get. My dog gets me a frisbee or ball to play with it. என்னுடைய நாய் வந்து ஃப்ளைபி மாதிரி இருக்கும், ஃப்ரிஸ்பி அதுதான் டிஸ்க் மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக்ல தான் மோஸ்ட்லி. அது அது இல்லைன்னா பால் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அது கூட விளையாடுறதுக்காக. வெயிட். ஒன்ஸ் ஷி வெயிட்டட் ஃபார் 2 hours டு see art's crush. ஒரு வாட்டி அவ வந்து அவளுடைய க்ரஷ்காக 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. Go. The donkey can go with the luggage on it. அந்த கழுதை வந்து அதனால கழுதையால போக முடியும், அது 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 மேல பொருள்லாம் வச்சிருந்தாலும். கழுதை போக முடியும் அதனுடைய லக்கேஜ் அது மேல வச்சிருந்தாலும். இல்ல லக்கேஜ் வச்சிருக்கோம், லக்கேஜோட டாங்கியால போக முடியும் அப்படி கூட வச்சுக்கலாம். இட் வில் கம் அட் தி நைட். அது நைட்டு வரும். நைட்டு வரும். We went to ride a roller coaster. Sorry. We went to ride a roller coaster. We went to ride a roller coaster. நாங்க ரோலர் கோஸ்டர் ரைட் போறதுக்காக போயிருந்தோம். ரைட்னா அதில் சவாரி பண்ணுறது. Mom can make a cake. அம்மாவால கேக் செய்ய முடியும். What do you do for financial life? நீங்க காசு வாழ்க்கைக்காக என்ன பண்றீங்க அப்படின்ற மீனிங். இந்த கேப் எல்லாம் போயிட போறீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் 1 செகண்ட். So have you got any idea for financial life? Have you got any idea for financial life? உங்களுக்கு நீங்க அதனால ஐடியா வச்சிருக்கீங்களா காசு வாழ்க்கைனா லைஃப்ல அந்த காசோட பார்ட் அத சொல்ற மாதிரி. Do you like to do public speaking someday? நீங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா பப்ளிக் ஸ்பீக்கிங் சொல்லுவாங்கல்ல. பப்ளிக் ஸ்பீக்கிங்னா ஒரு பொது இடத்துல எப்படி பேசணும் அதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குமா, எப்பனா உங்களுக்கு பிடிக்குமா அதே மாதிரி அப்படி பப்ளிக் ஸ்பேஸ்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ண உங்களுக்கு பிடிக்குமா எப்பனா? பப்ளிக் ஸ்பீக்கிங்னா மேடை பேச்சு தமிழில் சொல்லுவோம், பொது பேச்சு அப்படியே சொல்லலாம். Cry. Sometimes crying is good. சில வாட்டி அழுகிறது நல்லது. We said that he was going to be married. நாங்க சொன்னோம் அவனுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு. Tell your crush someday. உங்க crush கிட்ட சொல்லுங்க
எப்பயாச்சும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அது. That boxes contain small boxes in it. அந்த பாக்ஸ் எல்லாம் அதுக்குள்ள சின்ன பாக்ஸஸோட இருக்கு. ஹெல்ப் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே உதவி செஞ்சுக்கோங்க. ஐ ஃபால் இன் லவ் வித் தி நேச்சர். நான் வந்து லவ்ல விழுந்தேன் நேச்சரோட. சாரி. Nandini feels the empathy when someone meet the accident and fall on the road. நந்தினின்றது ஒரு பொண்ணு பேரு. நந்தினி உணர்ந்தா பரிதாபத்தை, இல்ல அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல விழுந்திருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அதை அவளும் ஃபீல் பண்ணான். ஃபீல் பண்ணுவா. எப்போ யாருன்னா கீழே விழுந்தாலும், ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்தாலும் ஃபீல் பண்ணுவா. Anish screamed at the hill station's top point. அனீஷ்ன்றது ஒரு மேல் பேரு, பையன் பேரு, காய் பேரு இல்லைன்னா மேல் பேரு. அவன் கத்தனா மலை பிரதேசத்துல இருக்க உச்சி இடத்திற்கு போய், உச்சி இடத்துல இருந்து. உச்சி இடத்துல. சோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலாம் ஒரு டிஃப்ரெண்டான சென்டென்ஸ் ஒவ்வொரு வேர்ட்க்கும் நான் சொல்லியிருந்தேன். இது உங்களை வந்து எப்படி ஃபீல் பண்ண வச்சதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு போட்டு ஒரு உங்களை அதை வச்சு முழுகனா மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் அது எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீலுக்காக தான் நான் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சென்டென்சஸை வச்சு உங்களுக்கு இவ்வளோ சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு சேம் சென்டென்ஸ் ஒரு சேம் பேட்டர்னோட அந்த அந்த பேட்டர்னை வச்சு வேர்ட்ஸ் பார்க்கலாம். இது இப்ப சொன்ன வேர்ட்ஸையே சேம் ஒரு பேட்டர்ன்ல வச்சு பார்க்கலாமே. அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது உங்களுக்கு தான் தெரியும். இப்படி இருந்தா உங்களுக்கு எப்படி எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஸோ ஐ வாக் அட் தி பீச் இன் மார்னிங். நான் பீச்ல நடப்பேன் காலையில. ஐ ஜாக் அட் தி பீச் ஆன் சண்டேஸ் ஈவினிங்ஸ். நான் ஜாக் பண்ணுவேன், ஒரு ஓடுற மாதிரி தான். ஆனா முழுசா ரொம்ப ஃபாஸ்டா ஓடுற மாதிரி இல்லை. ஒரு ஜம்போட, ஒரு மைல் ஜம்போட ரன் ரன் பண்றது, பட் பிகரஸா இல்லை. அதான் ஜாக். ஸோ ஐ ஜாக் அட் தி பீச். நான் சண்டே ஈவினிங்ஸ்ல ஜாக் பண்ணுவேன். ஐ ரன் அட் த பீச் இன் தி ஈவினிங். இதான் நான் ஓடுவேன் பீச்ல சாயங்காலத்துல, ஈவினிங்ல. ஐ ஸ்விம் இன் தி பீச் ஆன் சம்மர் சண்டேஸ். நான் பீச்சில் நீச்சல் அடிப்பேன் வெயில் காலத்துல, ஞாயிற்றுக்கிழமையில சண்டேஸ்ல. ஐ ஜம்ப் அட் தி பீச் ஆஃப்டர் வாக்கிங். நான் குதிப்பேன் பீச்சில் வாக் பண்ணிட்டு அப்புறம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அட் த பீச் அதெல்லாம் அந்த ரெஸ்ட் ஆஃப் த திங். ரெஸ்ட் ஆஃப் தினா ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ரெஸ்பியூர் வேர்டை தவிர மோஸ்ட் ஆஃப் த அதர் வேர்ட்ஸ்லாம் வந்து சேமாவே உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதான் சேம் பேட்டர்ன்னு சொன்னேன். ஐ சி அட் தி பீச் த பீப்புள். இதை வந்து ஆக்சுவலா இப்படியும் சொல்லலாம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இப்படியும் சொல்லுவாங்க. பட் ஆனா நீங்க இப்படி இது எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு கிராமட்டிக்கலா சொல்லுவாங்கன்னா, இப்போ ஐ சி அட் தி பீச் த பீப்புள் அப்படின்னு சொல்றதை விட ஐ சி தி பீப்புள் அட் தி பீச் அப்படி சொல்றது. ஏன்னா இதான் சென்டென்ஸ் பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நவுன் வரணும், வேர்ப் வரணும், அப்புறம் ஆப்ஜெக்ட் வரணும், அதே மாதிரி. பட் ஸ்டில் நீங்க எப்படியோட பேசலாம். புரிஞ்சுக்க இது ஸ்டாப் பண்றது எங்க வந்து அந்த ஸ்டாப் பண்றது எப்படி சொல்றோமோ அந்த ரிதம் பேஸ் பண்ணி, நம்ம சொல்ற விதத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த பேஸ் பண்ண நீங்க இதையும் யூஸ் பண்ணலாம். ஐ சி அட் தி பீச்
I see at the beach the people. நான் பீச்சில் பார்ப்பேன் மக்களை. இல்லைங்க, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து அப்படி பேச மாட்டாங்களாம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்துலேயும் வர லாஸ்ட்டில் வரத்த மிடில் போட்டுக்குங்க. எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஐ சி அட் தி பீச் த பீப்புள் இருக்குங்களா, ஐ சி த பீப்புள் அட் த பீச். பட் நான் கொடுத்துருக்க சென்டென்ஸை அப்படி எல்லாம் மாற்றிக்குங்க. அப்புறம் ஐ லுக் தி பீச், லுக் அட் தி பீச், அது ஓகே. அதுக்கப்புறம் ஐ வாட்ச் தி சைடிங் போட்ஸ் அட் தி பீச், அப்படி. ஐ லிசன் தி சவுண்ட்ஸ் ஆஃப் வேவ்ஸ் அட் தி பீச், அப்படி மாற்றிக்குங்க. இந்த மாதிரி வேணாம், அது அப்படி தான் சொல்லுவாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். அதனால் நம்ம இப்படியே இதை பேஸ் பண்ணியே இப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்காக ஒரு பேட்டர்னுக்காக நீங்கள் நான் இப்படி கொடுத்துருக்கிறத பார்த்துக்குங்க. ஐ லுக் அட் தி பீச், நான் பீச்சை பார்ப்பேன். சியோ லுக்கும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஐ வாட்ச் அட் தி பீச் த சைலிங் போட்ஸ், நான் கொஞ்சம் ஒரு ஒரு பிடிப்போட பார்ப்பேன் பீச்சில். எங்க பீச்சில் செயில் ஆகிற போட், பீச்சில் போகிற போட்ஸை பார்த்து, பீச்சில் போகிற பீச்சில் போகிற போட்ஸை அப்படி. ஐ லிசன் அட் தி பீச் த சவுண்ட்ஸ் ஆஃப் வேவ்ஸ், நான் கவனிப்பேன். லிசன் தான் கொஞ்சம் கூர்மையா சொல்ற மாதிரி, நான் நல்லா உற்று கவனிப்பேன்னு சொல்ற மாதிரி. ஐ லிசன் அட் தி பீச் த சவுண்ட்ஸ் ஆஃப் வேவ்ஸ், நான் பீச்சில் கவனிப்பேன் அலையோட சத்தத்தை. ஐ ஹியர் அட் தி பீச் த பீப்புள் டாக், நான் பீச்சில் பார்ப்பேன், பீச்சில் கேட்பேன். இது கொஞ்சம் ஏதோ நம்மளுக்கு கேக்குதுன்றத மட்டும் மீன் பண்ற மாதிரி உற்று நோக்குன்னு இல்லை, அதனால இயர் வரும். இயர் அப்ப யூஸ் பண்ணலாம். ஐ ஹியர் அட் தி பீச் த பீப்புள் டாக், நான் பீச்சில் கேட்பேன் மக்கள் பேசுறத. ஐ சென்ஸ் அட் தி பீச் த வாட்டர் டச்சிங் த லெக்ஸ், நான் உணர்வேன் பீச்சில் எப்போ வந்து தண்ணி வந்து கால் நனைச்சிட்டு போதோ, எப்போ டச் பண்ணிட்டு போதோ. ஐ டேக் ஃப்ரம் தி பீச் த சீ ஷெல்ஸ், பீச்சில் இருந்து எடுப்பேன் சங்கு மாதிரி இருக்க ஷெல்ஸ். ஷெல்ஸ்னா குண்டுகள். ஐ வெயிட் அட் தி பீச் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் பீச்சில் வெயிட் பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. ஐ ரைட் அட் தி பீச் த பீச் எடிஷன் வெஹிக்கிள்ஸ் லைக் டியூன் பகி. டியூன் பகினா இதுதான் இருக்கும். ஸோ அதை மீன் பண்றேன். நான் அதை ஓட்டுவேன் பீச்சில். எதை ஓட்டுவேன்னா அந்த பீச் எடிஷன் வெஹிக்கிள்ஸான டியூன் பகி மாதிரி. எடிஷன்னா முக்கியமாக அதுக்காகவே யூஸ் பண்ணுறது. பீச் எடிஷன்னா பீச்சில் ஓட்டுறதுக்காகவே யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்னால் வாகனங்கள். ஐ மேக் அட் தி பீச் த பிளேஃபுல் சாண்ட் டவர், நான் பீச்சில் உருவாக்குவேன் ஒரு விளையாட்டுத்தனமா பண்ற மணல் கோபுரத்தை. ஐ ஃபீல் தி பீச், நான் பீச்சையே உணர்வேன். அப்படி இல்லை, நான் பீச்சை உணர்வேன். ஸோ இந்த வேர்ப்ஸ் ஆக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இது வரைக்கும் இதுதான், அது முடிஞ்சிடுச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வேர்ட்ஸ், இதுமாரி நிறைய வேர்ட்ஸ் வரும். வேர்ட்ஸ்னால் வார்த்தைகள். வந்து நம்ம இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு vocabulary இன்க்ரீஸ் பண்ற அவங்களுக்காக பார்க்க போறோம். நீங்க மூவ் பண்ணலாம், நீங்களும் கவனிக்கிறதுதான் கவனிங்க. அது இந்த ஸ்லோவா வரீங்க இதெல்லாம் இதே மாதிரி வீடியோஸ் பிகினர்ஸ் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, இருந்தாலும் சைட் டு சைட் நீங்க பார்க்கறது பெட்டரா தான் இருக்கும். இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல அடுத்த ஒரு விஷயத்தோட பார்க்குறேன். லோ இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ
last day I was talking about at the end of the video the word of sporadic. Okay, so the meaning of it we are gonna see today. So first examples I'm gonna give from that find a way out. Okay, so the messages from her could have been at least sporadic, but now what? She's sporadically married. The sporadic gunfire that not the sporadic gunfire was reported each night. So sporadic seems like it's opposite of frequent, right? The this this symbol multiplication, instead of multiplication we have a computer symbol like this, right? So imagine us into multiplication, which we use for opposite words, right? To mention opposite words. So it could be opposite to frequent, might be. See, it's an adjective sporadic. I told the meaning also. It's not done or happening regularly. So in the message, in the example sentences, you could get the meaning. The messages is not regular basis from her, but it it could have been it could have been irregular itself, but now she is uh like not like frequent, not uh now she is irregularly married. It's once in a time the happening of an occasion, right? Marriage, it's once in a while like she married. So another example, he imagined that we have to be that goodly busy that we could only be sporadic to some negative thoughts. Get me right? He imagined that if he was that busy with his life or with on something, uh, so that he could get some irregular negative thoughts only. So word for uh, next video, it's breadcrumbing. We are gonna see the noun. It's used as both noun and verb. The meaning is showing fake interest by sporadic messages. Let's see that in the next video. One is enough for today.